நமஸ்காரம். அனைத்தும் அம்பாள் அனுகிரகம், அம்பாளுடைய கருணை. இன்று நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி விழா. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லோருமே வழிபட வேண்டிய காரணம் என்னவென்றால், நம்மளுடைய மழை செல்வத்திற்காக ஒவ்வொரு தம்பதிகளும் இன்று காலகட்டத்தில் ரொம்ப ஏங்குறாங்க. ஏன்னா இந்த மழை செல்வத்துக்காக ஏங்குறவங்க 5 வருஷம் 10 வருஷம் 3 வருஷம் பல பேர், நிறைய பேருக்கு குழந்தை செல்வத்தில் ரொம்ப பெரிய தடை இன்னைக்கு உள்ளது. இந்த உள்ள காரணத்தினால நம்மளுடைய ஸ்ரீதேவி கருமாரியம்மன் சோழி பிரசன்ன நிலையத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அம்பாள் அனுகிரகத்தினால குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்குறா. இந்த குழந்தை செல்வம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுற காரணம் என்னென்னா, இந்த சோழியில் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து அவங்களுக்கு வேண்டிய ஹோமங்களை பண்ணி, அந்த ஹோமத்து மூலியமாக பல பேர் இன்றைக்கி 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் ஏன் குழந்தையே பிறந்திருக்கு. ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே தெரியும், இன்றைக்கி 5ஆம் மாதம் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் 4ஆம் மாதம். அது மாதிரி பல பேர் இன்றைக்கி குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி நிற்கும் கிருஷ்ணரை பார்ப்பதற்காக. அவங்க வீட்டில் தவழுவாங்களா, அவங்க வீட்டில் தொட்டில் ஆடுமான்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்த நாள் இந்த நாள். இந்த நாளில் கிருஷ்ணரை நம்ம வழிபடுறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த கிருஷ்ணருக்கு வேண்டிய என்னெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், வெண்ணெய் ஃபஸ்ட்டு வெண்ணெய் தான் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. அதே போல் பார்த்திங்கன்னா சிகப்பு அவல், வெள்ளை அவல், சிகப்பு அவல், அதே போல் பால். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருக்கு முடிஞ்ச ரொம்ப விசேஷம் பால்கோவா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புனுகு இலையில் வச்சு இந்த சுவாமியை வழிபடுவாங்க. நம்ம சோழி ரூமில் புதுசாக அழகாக தவழற கிருஷ்ணரை, வெள்ளி கிருஷ்ணரை வாங்கி நாங்கள் பூஜை பண்ணியிருக்கிறோம். காரணம், இந்த வெள்ளி கிருஷ்ணர் நம்ம ரொம்ப பெரிய விசேஷம், ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி. வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் நம்ம பண்ணுற பூஜை உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஏன்னா நான் இப்போ எல்லாமே வெள்ளியில் தான் பண்ணிட்டு வரேன். காரணம் பார்த்திங்கன்னா, வெள்ளியிலே மகாலட்சுமி, வெள்ளியிலே கிருஷ்ணர், இதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க நம்ம சேனல்காரங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளி கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்லேயும் தொட்டில் ஆடணுன்றதுக்காக இங்கே அழகாக ஒரு வெள்ளி தொட்டிலை நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். அந்த வெள்ளி தொட்டிலில் இந்த சோழி ரூமில் கிருஷ்ணர் ஆடுவார். இங்கே வர அத்தனை பேருக்கும் குழந்தை செல்வத்திற்காக ஆடக்கூடிய ஒரு விசேஷம்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி. அதே போல் நம்ம கோயில்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எல்லாரும் ஒவ்வொரு குழந்தைய கிருஷ்ணராகவும் ராதையாகவும் கொண்டு சுவாமிகிட்ட காமிப்பாங்க. இது ஒரு ஐதீகமான ஒரு விசேஷம். இந்த கிருஷ்ணரை மகிழ்ச்சியாக கொண்டாடுறது ஒரு பெரிய கொடுப்பனை, பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த லோகத்தில் இப்போ உள்ள கலிகாலத்தில் இப்போ ஒரு விஷயத்தில், ஏன்னா நான் நிறைய பேரை குழந்தைக்காக எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருடைய கண்ணீரை பார்த்துருக்கேன். ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கனடா, நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ஏங்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மழை செல்வத்திற்காக. நிறைய பேர் இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸில் நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த வாட்டி கூட நம்மளுடைய சோழி நிலையத்தில் ஒரு 3 தடவையோ இல்லை 2 தடவையோ ட்ரை பண்ணி அந்த அம்பாளுடைய அனுகிரகம் தவறி இந்த வாட்டி அம்பாள் அனுகிரகம் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கா. சீக்கிரமாக மழை செல்வம் வேணும்னு சொல்லிட்டு அதோடைய முதல் பிரார்த்தனையாக நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வைக்கிறேன். நல்லபடியாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் இதுவாகி குழந்தை எடுத்துகிட்டு இந்த சோழி ரூமில் ஒப்படைக்க வேண்டியது அவளுடைய பாக்கியம், அவளுடைய கொடுப்பனை. இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் முதல் கோரிக்கையாக அவகிட்ட அதுதான் வச்சுருக்கேன். அதே போல் பல பேருக்கு பல விஷயங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லார் வீட்லேயும் கொண்டாடணும். இந்த கொண்டாடுற பலனாக நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாருடைய ஒத்துமை, அதாவது இந்த குழந்தை மூலியமாக தான் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த குழந்தை செல்வம் தான். ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா கல்யாணம் ஆனவுடனே நிறைய தம்பதிகள் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்ட பிறகு அவங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது. காலகட்டம் அது மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே டெக்னிக்கல் லைஃப் ஆகிடுச்சு, மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி ரொம்ப கம்மி. இந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் கம்மிக்காக நிறைய பேர் மழை செல்வத்தை மிஸ் பண்ணுறாங்க. அந்த மழை செல்வத்தை
கூடிடுச்சுன்னா அந்த குடும்பமே கலகலகலன்னு ஒரு ஆலமரம் போல் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு வேண்டிய மெயின் காரணம் குழந்தை செல்வம் தான். இந்த குழந்தை செல்வம் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்ல விருத்தியாகும். அந்த விருத்திக்காக தான் இந்த கிருஷ்ணரை அழகாக வழிபடுறோம். இந்த கிருஷ்ணர் எல்லார் வீட்லையும் தவழணும். யார் வீட்டிலெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் யாரெல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கிருஷ்ணர் அழகாக அவங்க வீட்டில் தவழணுன்ட்டு தான் என்னுடைய முதல் எங்கள் அம்பாவை நான் வேண்டுறது. நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையும் அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இல்லத்துலேயும் சரி, நம்ம சோழி இல்லத்தில் வரவங்களுக்கும் சரி, என்னுடைய ஆன்லைன் சோழியில் பார்க்குறவங்களும் சரி, கோயிலில் வரவங்களுக்கும் சரி, எங்கள் அம்பாள் கருக்காத்தம்மன் சேட்பட் கருக்காத்தம்மன் கோயில்லையும் சரி, இன்றைக்கி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100லேருந்து 50 பேர், 50லேருந்து 100 பேர்னு வச்சுங்க, சராசரியான ஒரு விகமாக சொல்கிறேன். குழந்தைக்காக வரவங்க நிறைய பேர், அதேமாதிரி திருக்கற்காவூரில் வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் கோயிலில் சேட்பட் கருக்காத்தம்மன் கோயில் 700 வருஷம் உள்ள கோயில்னால நிறைய பேர் வராங்க. இதே மாதிரி கோடம்பாக்கத்துலேயும் நிறைய பேர் வராங்க. என்னுடைய ஆன்லைன் சோழிலும் நிறைய பேர் குழந்தை செல்வத்துக்காக உலகமெங்கும் கேட்குறாங்க. ஸோ அந்த உலகமெங்கும் இந்த ஆன்லைன் சோழியாக இருக்கட்டும், நம்மளுடைய கோயிலாக இருக்கட்டும், எல்லா ஸ்தலத்திலும் வேண்ட அத்தனை பக்தர்களுக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் எல்லோர் வீட்டிலும் தவழ வேண்டும். கிருஷ்ணரை கண்டிப்பாக பூஜை பண்ணுங்க. ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். குழந்தை செல்வத்துக்காக எதிர்பார்க்குறவங்க இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹோமம் பண்ணுவாங்க. என்ன ஹோமம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஹோமம் தான் பண்ணுவாங்க. இந்த ஹோமம் பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மழலைக்காக பண்ணுறது. இந்த மழலை பண்ணுற கிருஷ்ணரை அவங்க வீட்டில் வச்சு 48 நாள் வெண்ணெய் சாத்தி அவங்க உள்ளுக்குள்ளே சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அம்பாளுடைய கிருபையில் குழந்தை பேர் கிடைக்குன்றது நிறைய பேருக்கு உண்மையான ஒரு விஷயம். இந்த தம்பதிகளுக்கு மேக்சிமம் நான் சொல்லுவேன், ஹோமத்தில் பண்ணுங்கள். இந்த ஹோமம் மூலியமாக பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா ஹோமத்தில் 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம போடுற திரவியங்களாக இருக்கட்டும், நம்ம போடுற நெய்வேத்தியங்களாக இருக்கட்டும், கிருஷ்ணருக்கு அப்படியே அர்ப்பணம் பண்ணிப்பா. அது ஒரு பெரிய விசேஷம். அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஜாம்ட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை, அம்பாளுடைய கருணையால் எல்லோரும் யாரெல்லாம் எதிர்பார்க்குறாரோ அந்த குழந்தை செல்வம் நம்மளுடைய சோழி பிரசன்ன நிலையமாக இருக்கட்டும், நம்மளுடைய சேட்பட் கருக்காத்தம்மன் கோயிலாக இருக்கட்டும், நம்மளுடைய கோடம்பாக்கம் கருமாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும், நான் நிறைய கோயிலில் யாகங்கள் பண்ணிட்டு வரேன். அந்த யாகத்தினுடைய பலனாக எல்லோருக்கும் இந்த குழந்தை செல்வம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும்ன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள், அன்பான ஆசீர்வாதமும் கூட. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நற்பவி.